ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் இப்போ தான் நான் வாய்ஸே கொடுக்குறேன். ஏன்னா ஒரு 2 வீக்ஸ் ஃபுல் எனக்கு ட்ராவலாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறத அப்படியே விட்டாச்சு. எல்லா கசன் கபோர்டு எல்லாமே ரொம்ப இது கலைச்சி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி அவருடைய கபோர்ட்ஸ் ஃபுல்லும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் வந்துட்டு பாருங்கள், எப்படி ஒரு பனியான் எடுக்க வேண்டியது அப்படியே சுருட்டி போட்டுற வேண்டியது. எல்லா வீட்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சேன். ஸோ வந்துட்டு ஒரு பாக்ஸ்லேயும் நான் வந்துட்டு ஹேண்ட் கர்ச்சீஃப் அப்புறம் சாக்ஸ் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சு கொடுத்தா எனக்கு ஒரு ஒரு பாக்ஸே ஒரு ஷெல்ஃபே எனக்கு காலியாக கிடக்குது. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வேஷ்டீஸு, அப்புறம் டவல், அப்புறம் பனியன்ஸு, அப்புறம் ட்ரௌசர்ஸு ஒரு பாக்ஸ் ஃபுல்லு இதை வச்சாலும் எனக்கு ஒரு ஷெல்ஃபு ஃபுல்லும் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ பாருங்கள், நீட்டாக வச்சா நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்கிதுன்னு. அதுக்கப்புறம் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடித்தோடனே சரி மாவு இல்லைன்னு சொல்லிவிட்டு அரிசிக்கு ஊற வச்சுருந்தேன், மாவுக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் ஆட்டி எடுக்கணும். எனக்கு சின்ன கிரைண்டர்னால் ரெண்டு தடவை போட்டு எடுக்கணும். அதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் மத்தியானம் எனக்கு குக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கலராக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு சோயா சில்லி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த சோயா சில்லி வந்துட்டு இப்படி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூன் குருமிளகாத்தூள், 1 ஸ்பூன் பட்டைத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் உப்பு போட்டு லெமன் புழிஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து ஃபுல்லும் அதில் கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம மைதா மாவு 2 டீஸ்பூன் டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா அதில் போட்டு பிரட்டி எடுத்துக்கணும். பொரிச்சு எடுத்தால் சில்லி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு நம்ம சேனலில் நிறையாவே நான் போட்டிருக்கேன், அதை பற்றியும் சொல்லியிருக்கேன். ஸோ அதோடய ஃப்ரைட் ரைஸும் வச்சுட்டு மாவும் ஆட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வீடியோஸை அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக. நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.